தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தற்போது நெல்லை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்போம். ராமசுந்தரம் வணக்கம். வேட்பாளர் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம். அதாவது நெல்லை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராபர்ட் ப்ரூஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரது வயது 62. இவர் வழக்கறிஞரான இவர் நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கட்சி ரீதியான பொறுப்புகள்ல இருந்து வந்திருக்கிறார். இவர் காங்கிரஸ் கட்சியில ஆல் இந்தியா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய முன்னாள் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த 2015 இருந்திருக்கிறார். அதே போல பல்வேறு பொறுப்புகள்ல கட்சி பொறுப்புகள்லையும், அதே போல தேர்தல்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி தேர்தல்களையும் பொறுப்பு வைத்திருக்கிறார். தொடர்ந்து கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பதவிகளை வகித்து வந்த நிலையில தற்போது அவர் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பல கட்ட பெயர்கள் அடிப்பட்ட வேட்பாளராக அறிவிப்பதற்கான இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில தற்போது பல்கட்ட போராட்டத்திற்கு பிறகு ராபர்ட் ப்ரூஸ் பெயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளரை ஆதரித்து நெல்லை நாங்குநேரி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில தற்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.